டிசம்பர் 19 இன்னைக்கு யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9967 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 33 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6114 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு புள்ளி சரிவு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12.5% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 திராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 11% உயர்வு. ஆப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 திராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ரசல் கைமா சிமெண்ட் கம்பெனி 1 திராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி 5 திராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கீதா ஹோல்டிங்ஸ் 15 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 1 திராம்ஸ் 4 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% வீழ்ச்சி. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 2 திராம்ஸ் 78 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. அல்ஃபா தாபி கம்பெனி 9 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 திராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.7% உயர்வு. பிஹெச்எம் கேபிட்டல் 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9 திராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. சாலிக் கம்பெனி 6 திராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 2 திராம்ஸ் 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.85% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்திதாப் ஹோல்டிங்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% வீழ்ச்சி. அல்ஃபிரடாஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. அமனாட் ஹோல்டிங் 1 திராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இதாமார் பேங்க் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 27 திராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அகத்தியா ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 83 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 70 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 43 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 46 ஃபில்ஸ். அட்னாக் கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 48 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 16 ஃபில்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 34 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 8 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 25 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 30 ஃபில்ஸ். லாய்டு உலகத்தில் உள்ள டாப் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மேரிடைம் லீடர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யுஏஇ சேர்ந்த 2 பேர் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஒன்று சுல்தான் அஹமத் பின் சுலைம், இவர் டிபி வேர்ல்டுடைய சிஓ அண்ட் எம்டி. கேப்டன் அப்துல் கரீம் அல் மசாபி, இவர் அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸோடைய சிஓவாக இருக்கார். இந்த 2 பேர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இன் டாப் 100 வேர்ல்ட் லெவலில் உள்ளதில் யுஏஇயை சேர்ந்த 2 பேராக இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணவர் டாக்டர் அனில் சர்மான்றவர் இவர் தான் ஜிஎம்எஸ் அண்ட் லைலா குளோபல் லாய்ட்ஸுடைய
லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏடி போர்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் வராங்க. சிஇஐ சப்ளை செயின்ன்ற கம்பெனியோட. இது எங்கன்னா பாகிஸ்தானில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்ளைஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் அபுதாபி போர்ட்ஸில் வந்து 51% ஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சருடைய ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் முதல் குவார்ட்டர் முதல் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய புதிய சிஓவாக ஷம்ஷீர் வயாலில்ன்றவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்னா கம்பெனி ஒரு $2 பில்லியன் நிகரான ஒரு க்ரீன் ஃபைனான்சிங் அக்ரிமெண்ட்டை வந்து கொரியன் ட்ரேடிங் இன்சூரன்ஸ் கார்பரேஷனான கேஷுவர் கம்பெனியோட போட்டிருக்காங்க. எதுக்காங்கன்னா அந்த கேஷுவர் கம்பெனி மூலமாக லோ கார்பன் ப்ராஜெக்டை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபண்டிங் பண்ணுறதுக்காக. அலஃப் எஜுகேஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 3வது கண்டினியூஸ் இயர்ஸாக வந்துட்டு கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரேட் பிளேஸ் டு ஒர்க் வந்து சில அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து சர்வே பண்ணி அதில் வந்து அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு இவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டுமே கிடைக்கிற சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு 3வது வருஷமாக கண்டினியூஸாக கிடச்சிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.